2 நண்பர்கள் இருக்காங்க. 10 வருஷ நட்பு, இணை பிரியாத நட்பு. அவங்க ஒரு நாள் உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அது வந்து வாக்குவாதம் நடத்தி சண்டை போட்டுருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க. 10 வருஷ நட்பு அந்த கோவத்தால 10 நிமிஷத்துல முடிஞ்சிருது. இதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தா, மனித மூளையின் உளவியல் தான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு அரசியல் தலைவரையோ, அரசியல் கட்சியோ பிடிக்குதுன்னா, அவங்க வந்து அத வந்து தன்னோட அடையாளமா நினைச்சுக்குவாங்க. அப்போ எதிர்ல உள்ளவங்க வந்து அந்த அரசியல் கட்சியையோ, அரசியல் தலைவரையோ இழிவா பேசும்போது, நம்ம மூளை வந்து என்ன நினைச்சுக்கணும்னா, நம்மளே இழிவா பேசுறாங்க அப்படின்னு அது வந்து உள்வாங்கிடும். அதனால சண்டைகள் வருது. 2வது ஈகோ பிரச்சனை. ஓகேங்களா? அரசியல் கட்சியை பிடிக்குது. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பேன்னா, அந்த அரசியல் கட்சி தான் தமிழ்நாட்டிலே சிறந்தது, இல்லைன்னா இந்தியாவிலே சிறந்ததுன்னு நினைப்பேன். ஆனா நம்ம ஈகோ வந்து அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம தூக்க விடாது. அரசியலுக்காக ஆரம்பிச்ச சண்டை கடைசியில தனி மனித தாக்குதல்ல போய் முடிஞ்சிரும். நம்ம அந்த ஈகோ பிரச்சனையால நம்ம பேசுறதுதான் சரி, நம்ம நினைக்கிறதுதான் சரின்னு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பேசுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த சண்டை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. அரசியல் கட்சி இல்லைன்னா அரசியல் தலைவர்களை வச்சு ஆரம்பிச்ச சண்டை கடைசியில நம்மளோட அடையாளம் தோற்கக்கூடாது, நம்மளோட ஈகோவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல கொண்டு போய் அதுல வந்து முடிஞ்சிடும். இப்போ ஈகோ வரும்போது என்ன என்ன நடக்கும்னா, நமக்கு வந்து கோவம் வரும். இந்த மாதிரி சண்டை போடும்போது கோவம் வரும். கோவம் வரும்போது வந்து அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி இந்த சுரப்பி நம்ம உடம்புல என்ன நிகழும்னா, இதயம் வந்து வேகமா துடிக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்புறம் நம்ம மூளையில சிந்திக்கும் திறன் வந்து மெதுவா வேலை செய்யும். அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து என்ன வார்த்தைகள் பேசணும், என்ன வார்த்தைகள் வரும்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிடுவோம். அந்த மாதிரி நேரத்துல அந்த விவாதம் வந்து வாக்குவாதமா மாறி முடிஞ்சிடும், வார்த்தைகளை விட்டுருவோம், சண்டை போட்டு பிரிஞ்சிருவோம். கடைசியில ஒரு அரசியல் தலைவர் அரசியலுக்காண்டி ஆரம்பிச்ச சண்டை நம்ம அடையாளத்தை நம்ம விட்டுறக்கூடாது முடிஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல்னு மட்டும் இல்ல, நிறைய பேர் நடிகர்கள் கண்டி சண்டை போடுவாங்க, கிரிக்கெட் மதத்தை வச்சு சண்டை போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மனித மூளையின் உளவியல் தான். அந்த அரசியல் தலைவரோ, கிரிக்கெட் வீரரோ, நடிகரோ ஜஸ்ட் ஒரு டூல்.